நெல் மூடைகள் சில திருடப்பட்டமை தொடர்பிலான விசாரணைகளின் போது காணாமற் போன இளைஞன் தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் தொடர்ந்தும் செய்திகளை வெளியிட்டிருந்தது. அம்பலாந்தோட்டையைச் சேர்ந்த 20 வயது இளைஞர் ஒருவர் காணாமற் போய் இன்றுடன் 6 நாட்கள் ஆகியுள்ளன. அவருக்கு என்ன நேர்ந்தது? 20 மேல்மூடிகள் களவாடப்பட்ட சம்பவம் இன்று சிலரின் வாழ்க்கையை மாற்றியுள்ளதை பதகிரிய கிராமத்துக்கு சென்ற எம்மால் காணக்கூடியதாக இருந்தது. அன்றைய தினம் காலை கண்டதன் பின்னர் இதுவரையில் பார்க்கவில்லை. போலீசார் கூறுவதை நம்ப முடியாது. அவர்களின் இதயம் இறுக்கமானதா என்று தெரியவில்லை. அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லையா என நான் கேட்கின்றேன். சந்தேகத்தின் பேரில் போலீசாரினால் 3 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டிருந்த போது தாக்கப்பட்டமையினால் இளைஞர் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். விலங்கிட்டு கண்களை கட்டி தாக்கினர். நெல் மூடைகளை நான் தான் திருடினேன் என வாக்குமூலம் வழங்குமாறு கூறினர். அவ்வாறெனின் உன்னை காப்பாற்றுவோம் என கூறி தாக்கினார்கள். தவறை ஏற்றுக்கொள்ளுமாறும் நட்டத்தை செலுத்துவதாகவும் பிரேமரத்ன சாஜன் இருவரிடமும் கூறினார். கயாஷானை மலசல கூடத்திற்கு அழைத்து சென்றனர். அரை மணித்தியாலத்திற்கு பின்னர் கயாஷானை உத்தியோகத்தர்கள் தேடினர். அதன் பின்னர் எதுவும் தெரியாது. ஹம்பாந்தோட்டை போலீஸ் நிலையத்தில் காணாமல் போனதாக கூறப்படும் இளைஞருடன் கைது செய்யப்பட்ட 3வது இளைஞரின் தந்தை அம்பலாந்தோட்டை போலீசில் சேவையாற்றுவதாக கிராமவாசிகள் கூறினர். திருட்டு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ள மற்றைய பிள்ளையின் தந்தை அம்பலாந்தோட்டை போலீஸ் நிலையத்தில் சேவையாற்றுகின்றார். அவர் அங்கு சேவையாற்றிய போதிலும் ஹம்பாந்தோட்டை போலீஸ் நிலையத்தில் எனது தம்பி வைக்கப்பட்டிருந்த சிறை கூடத்திற்கு சென்று கழுத்தை பிடித்து மிரட்டியுள்ளார். அவரினால் அவ்வாறு செய்ய முடியும் எனின் 2 போலீசாரும் இணைந்து இதனை செய்திருக்கலாம் என்ற சந்தேகம் எமக்கு எழுகின்றது. நெல் மூடைகளை களவாடி விற்பனை செய்தவையே இந்த இளைஞர்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டாகும். நெல்லினை கொள்வனவு செய்ததாக கூறப்படும் நெல் ஆலை உரிமையாளரை நாம் சந்தித்தோம். கயாஷானும் சார்ஜன் பிரேமரத்னவின் மகனும் மற்றொருவரும் அண்மையில் நெல் விற்பனை செய்வதற்கு வருகை தந்தனரா என என்னிடம் கேட்டனர். கடந்த ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கு பின்னர் எனக்கு அவர்கள் நெல் விற்பனை செய்யவில்லை. எனக்கு நினைவு இருக்கும் வகையில் ஜூலை மாத இறுதியிலேயே நெல் கொண்டு வந்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் மீது கிராம மக்களுக்கு சந்தேகம் எழுந்துள்ளது. இது தொடர்பில் ஆராய்வதற்காக நாம் ஹம்பாந்தோட்டை போலீஸ் நிலையத்துக்கு சென்றோம். போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி அங்கிருக்காத காரணத்தினால் தொலைபேசி மூலம் நாம் அவருக்கு அழைப்பை ஏற்படுத்தினோம். மக்கள் கூறும் கருத்துக்களை மாத்திரம் ஊடகங்கள் வெளியிடுவது நியாயம் என நீங்கள் கருதுகின்றீர்களா? இவ்வளவு காலமும் அவ்வாறு இடம்பெற்றது இல்லை. உங்களிடம் இது தொடர்பில் வினவியுள்ளோம். நீங்கள் அந்த பகுதிக்கு சென்று குரல்களை பதிவு செய்தீர்கள். தாக்கினார்கள் என கூறுகின்றார்கள். தவறை நிவர்த்தி செய்ய ஒன்றுமில்லை. நாம் விசாரணைகளை முன்னெடுப்போம். நாம் செய்ய வேண்டிய விடயங்களை நீதிமன்றத்தில் முன்னிலையில் செய்துள்ளோம். அவரை தேடுவதற்கான நடவடிக்கைகளை நாம் முன்னெடுத்துள்ளோம். அதனால் இந்த விடயம் தொடர்பில் தயவு கூர்ந்து என்னிடம் வினவ வேண்டாம். இந்த செய்தி ஒளிபரப்பப்பட்ட சந்தர்ப்பங்களில் இது தொடர்பில் நான் உங்களிடம் கேட்டுள்ளேன். போலீசாரினால் கைது செய்யப்பட்ட இந்த இளைஞருக்கு நேர்ந்தது என்ன? போலீஸ் மா அதிபரை இது உங்களின் கவனத்துக்கு.